என்ன தம்பி எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எவ்வளோ சிகரெட் குடிச்சீங்க? என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? 2 வேளை சாப்பாடு சாப்பிட்டு ஊருக்கு பணம் அனுப்புறதுக்கு கூட பணம் இல்லை, சிகரெட் எங்கே இருந்துங்க? இல்லைப்பா தம்பி, சும்மா விளையாட்டுக்கு தான் கேட்டேன். உன் கடையில் நீ சிகரெட் எடுத்து கொடுக்குறல்ல வாடிக்கையாளருங்களுக்கு, ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் இங்கே நின்று சிகரெட் குடிக்கிறாங்க? ஐயா, ஒரு 20 30 பேர் நிச்சயமாக நின்று குடிப்பாங்க ஐயா. அப்போ 20 30 சிகரெட்டு குடிக்கிறாங்க உனக்கு கடைக்கு முன்னாடி. 20 30 சிகரெட்டில் நீ எப்படியும் ஒரு 5 10 சிகரெட்டு நீயே குடிச்சிருவப்பா. அந்த புகை உங்ககிட்ட வருது இல்லை, அதை நீ உனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நீ அந்த சிகரெட்டை நீ உள்ளுக்கு இழுக்கிற. அந்த சிகரெட்டு உள்ளே போகுது. அது உனக்கு எவ்வளோ துன்பத்தை உண்டாக்குறதுன்றதை பற்றி நான் ஒரு வீடியோ போட போகிறேன்பா. பாரு, அந்த வீடியோவை நீயும் பாரு, பார்த்து தெரிஞ்சுக்க எவ்வளோ சிகரெட்டு எவ்வளோ கெடுதல் அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி தான்ப்பா ஸ்டைலுக்குன்னு சொல்லி சிகரெட்டு குடிக்கிறாங்க உங்கள் கடைக்கு முன்னாடி நின்றுட்டு. அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க உனக்கு இன்னும் எவ்வளோ பேருக்கு பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் ஒரு 50 அடி தூரத்துக்கு இந்த சிகரெட்டு போகுதுப்பா. அவங்க எல்லாருக்குமே இதே ப்ராப்ளம் தான் வருது. அதோடு இல்லாமல் அவங்க வீட்டில் போய் சிகரெட்டு குடிக்கிறாங்க. அதில் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க, கர்ப்பிணி பெண்ணுங்க, பெரியவங்க எல்லாருமே அஃபெக்ட் ஆகிறாங்க. இதை பற்றி தெரியாது யாருக்குமே. இது பேர் பாசிவ் ஸ்மோக்கிங்னு பேர் தம்பி. அதனால தான் சொன்னேன், தப்பாக எடுத்துக்காத தம்பி. நீ சிகரெட்டு குடிக்க மாட்ட தெரியும். பட் ஒன்றை மாதிரி எவ்வளோ பேர் தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த சிகரெட்டு புகையை குடிக்கிறாங்க. சிகரெட் ஆரம்பித்தவங்களால் சிகரெட்டு விட முடியாது தம்பி. 20லேருந்து 30 வயசுக்குள்ளே இந்த சிகரெட்டு விட்டால் தான் உண்டு. அதுக்கப்புறம் உன்னால் விட முடியாது. இந்த சிகரெட்டு குடிக்கிறதுனால என்ன ஆபத்து வருதுன்றதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். முதலாவது நுரையீரல் பாதிக்கப்படுது, அடுத்தது இதயம் பாதிக்கப்படுது, கிட்னி பாதிக்கப்படுது, ஆண்மை குறைவு ஏற்படுது, இன்னும் என்னெல்லாமோ ஏற்படுது தம்பி. இது இவ்வளோ போராதா? பாருங்கள், நான் சிகரெட்டை பற்றி குடிக்கிறத பற்றி எவ்வளோ ப்ராப்ளம் வருதுன்றதை பற்றி நான் எழுதியிருக்கிறேன். ஒரு சிகரெட்டு குடித்தா 20 நிமிஷம் வாழ்க்கையில் குறையுது. ஒரு பாக்கெட்டு குடித்தா ஒரு நாள் குறையுது. இது எல்லாருக்கும் தெரியணும். தெரிஞ்சோ தெரியாமலோ சிகரெட்டு குடிக்க ஆரம்பிச்சிடுறீங்க. அது எப்போ முடியுதோ அதை குறைக்கவாது முயற்சி பண்ணுங்கள். அதை அடியோடு விட்டுட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அதோடு இல்லாமல் குட்கா, ஆல்கஹாலு இதெல்லாம் குடிக்கிறதுனால உடம்பு சுத்தமாக கெட்டு போயிடுது. அதிலேருந்து மீளவே முடியாது. அதனால் தம்பிகளே, உங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் இது தான். சிகரெட்டோ புகையிலையோ குடியோ இதெல்லாம் விட்டுடுங்க, கிட்டே போகாதீங்க. அது சைத்தான் உடம்புக்குள்ளே போச்சுன்னா தேரவே முடியாது. காட் பிளெஸ் யூ. நலமாக இருங்கள். வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.